உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? சந்தோஷமா இருக்கீங்களா நீங்க? இல்ல மேடம் நிம்மதியே போச்சு எனக்கு. இனிமையாவது உண்மையை சொல்லி இதுல இருந்து வெளியே வரக்கூடாது. அந்த 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 பொண்ணை பாருங்க, அந்த பொண்ணை மனசாட்சியே இல்லையா உங்களுக்கு எல்லாம்? நான் சொல்றேன் மேடம், ஷர்மிளா கூட தான் இருக்கேன் மேடம். ஹலோ ராகவ ராவ், ஐ எம் நாட் அ ஃபூல். டு யூ கெட் இட்? 11 வருஷம் 2 பொண்டாட்டி சமாளிச்சிருக்காருன்னா எவ்வளவு பொய் சொல்லியிருப்பாரு, எத்தனை பொய் சொல்லியிருக்கணும். பொய் சொல்லி சொல்லி அது ஹேபிட் ஆயிடுச்சு. இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு அங்க பழிய போடுறது, அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு இங்க பழிய போடுறது, இப்படி சமாளிக்கிறது, அப்படி சொல்றவங்க இந்த பொய்யை காப்பாத்துறதுக்கு இன்னொரு பொய்யை சொல்றது. பொய் பேசி பேசியே அவருக்கு ஒரு வழி ஆயிட்டாரு. நீங்க எல்லாம் எதுக்கு படிச்சீங்க? அவங்க 2 பேரும் அடிச்சுக்க விட்டுட்டு இவர் ஐயோ எனக்கு ஒண்ணு தெரியாது, என்ன எல்லாரும் கட்டாயப்படுத்தினாங்கன்னு உட்கார்ந்துருக்காரு. மஞ்சுளாவோட வாழ்ந்தது உண்மையா பொய்யா? வீடு இருந்தது மேடம். அவங்க ஆக்சுவலி நான் வீட்டுக்கு யாரு வீடு எடுத்திருந்தாங்க? நான் தான் எடுத்திருந்தேன் மேடம் வீடு. அப்பா என்னால முடியல. அடுத்தது எவ்வளவு வாடகை அந்த வீட்டுக்கு? ஷர்மிளாவோட வீட்டுக்கு எவ்வளவு வாடகை? மஞ்சுளா வீட்டுக்கு எவ்வளவு வாடகை? ஷர்மிளா வீட்டுக்கு வாடகை இல்லை, ஏன்னா அவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கோம்ல அவங்க வாடகை இல்லாம. சரி, அந்த வீட்டுக்கு? அந்த வீட்டுக்கு வந்து ஜஸ்ட் 3000 மேடம். ஜஸ்ட் 3000. எவ்வளவு அட்வான்ஸ்? 45,000 மேடம். அதை எப்போ காலி பண்ணீங்க? எந்த வருஷம்? 2014 கிட்ட. எப்போ எடுத்தீங்க? 2012 நினைக்கிறேன் அரௌண்டுங்க. அதுக்கு முன்னாடி? அதுக்கு முன்னாடி நான் சுத்தமா அவங்க கிட்ட இல்ல மேடம். நான் எப்போ நீங்க வீடு எடுத்தீங்க? எந்த லொகேஷன்? பெங்களூர்ல? மூடலப்பள்ளி. அப்படின்னா அந்த ஏரியா, சப் ஏரியா. ஏன் அந்த ஏரியால போய் எடுத்தீங்க? ஸ்கூல் பக்கத்துலங்கிறதுக்காகவா? ஆமா, ஸ்கூல் நியர்பை இருந்தது ஆக்சுவலி. அதனால தான் எடுத்தீங்க. இவங்க எங்க இருந்தாங்க? ஷர்மிளா காமாட்சி பள்ளி மேடம். அங்கேருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்? மூடலப்பாளையத்துல இருந்து இந்த இடத்துக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்? 2 கிலோமீட்டர்ஸ் ஆகும் மேடம். 2 கிலோமீட்டர்ஸ்? அப்பா பயங்கர ஆளு நீங்க. ஆபீஸ் எங்க இருந்தது உங்களது? ஆஃபீஸ் வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஆகும் மேடம். 10 கிலோ. அப்ப எங்கேருந்து போவீங்க? இங்கேருந்து போவீங்களா அங்கேருந்து போவீங்களா? ஷர்மிளா கிட்ட இருந்தேன் மேடம். அப்ப அங்கேருந்து எப்போ போவீங்க? போறது இல்ல மேடம் ஆக்சுவலி. ஏன் அங்க இருக்க போறதே இல்ல மேடம் ஆக்சுவலி. நீங்க சொன்னீங்களே இப்போ ரீசெண்டா சொன்னீங்களே இப்போ எங்க ரிப்போர்ட்டர் மஞ்சுளா வீட்ல இருந்திருக்கேன்னு. நீங்க பேசுனது ரெக்கார்ட் பண்ணிருக்கு, போடவா? மேடம் ஆக்சுவலி ஒரு ஜஸ்ட் வீட்ல என்ன சொல்லுவாங்கன்னா போய் இருந்துட்டு வந்துட்டு அவங்கள இல்ல மேடம் ஆக்சுவலி பிகாஸ் நீங்க கல்யாணம் வந்து பண்றீங்களா சொசைட்டிக்கு ஆக்சுவலி எல்லாரும் சொசைட்டிக்காக யூ ஹேவ் டு டேக் கேர் சொல்லிட்டு இது பண்றாங்க. அங்க போய் கம்பல் பண்ணி இருக்க சொன்னாங்க. ஆமா மேடம். அவ ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம்ப்பா. உங்களை மாதிரி எல்லாம் கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது. ரொம்ப நல்லவர். அந்த ஷர்மிளாவை கொஞ்சம் அனுப்புங்களேன். நீங்க என்ன காஸ்ட் அக்கவுண்டிங் தான் படிச்சீங்களா? அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு, புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு, போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்க. போ. எப்படி
ஐயோ உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது. என்ன சொன்னாலும் நம்புதுங்க.